எரிமலை ராமச்சந்திரன், அந்த இடத்துல தான் இங்க இருக்குதா புள்ளி. இருதுரு அரசியலாக கட்டமைக்கிறது, மக்கள் முடிவுக்கு கொண்டு போய் விட்டுறது, மக்களினுடைய மனநிலையை மாற்றுறது. இந்த இடம் தான் இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாரா இருக்குதா? இல்லை, நீங்கள் 2021 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வந்து பெருசாக இல்லை, ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஓட்டில் தான் அவங்க தோற்றுருக்காங்க. அதிமுக கூட்டணி அவங்க தோற்றுருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்குது. என்ன இருக்குன்னா, இப்போ வேங்கவயலில் இன்று வரை யார் அந்த மலம் எந்த நாட்டிலேயாவது யுத்தம் நடக்கிற நாட்டில் கூட தண்ணியில் எந்த கலப்படமும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே நடந்திருக்கு. வேங்கவயல் மட்டும் இல்லை, திருச்சியில் சாக்கடை தண்ணி குடித்து 2 பேர் மரணிச்சிருக்கிறாங்க. அதை அவங்கள போய் வேங்கவயலுக்கு ஒரு முதல்வராக போய் பார்க்கணுமா இல்லையா? நம்ம கேட்குறது அவ்வளோதான். அதே போல் கருணாபுரத்து கள்ளக்குறிச்சியில் மரணித்தவர்களை ஏன் போய் முதல்வர் பார்க்கல? ஏன்னா இதே வேற ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு பட்டாசு கம்பெனியில் போய் நின்று பார்க்கறது, இதெல்லாம் வந்து விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அரசு என்பது தொலைதூர திட்டங்கள். இப்போ உரிமை தொகை இருக்குல்ல, உரிமை தொகை பணம் ஏது? பட்டியல் சமூக மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தை இந்த உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. முதல்ல என்ன அறிவிச்சாங்க, முழுசாக எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த நிலை இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அது பொருத்தமாகும்? தொலைதூர திட்டமே இங்கே ஒன்றுமே நடக்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடங்கின ஆட்சியில் திட்டங்களை ஏனோ தானோன்னு தான் நிற்குது. பணம் ஒதுக்கியும் கூட பல திட்டங்கள், இந்த கடல் நீர் குடிநீராகும் திட்டம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நிற்குது. இது இன்னொரு கொடுமை என்னன்னா, விவசாயிகள் மேலே வழக்கு போடுற ஒரு அரசு எப்படி இந்த சமூகத்துக்கு உண்டானது அரசாக இருக்கும்? இல்லையா? போட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு என்பது எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் இருக்கிறவர் கேள்வியே கேட்கக்கூடாது, இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியல, போராட்டம் நடத்த முடியலன்னு தோழர் பாலகிருஷ்ணன் தெள்ள தெளிவாக இந்த அரசில் எதுவுமே செய்ய முடியலங்கன்னு பேசியிருக்காரு. அப்போ எதிர்க்கட்சி செய்கிற அந்த போராட்டங்களெல்லாம் இப்படி கொச்சைப்படுத்தி அப்படியே நீர்த்து போக வைக்கிற வேலையை இன்றைய அரசு செஞ்சு. இல்ல, அதுல எங்க நீர்த்து போக செய்யறாங்க? அதுல எதிர்க்கட்சியினுடைய அனுமதியை கொடுக்கறது இல்ல. மதிவாணன் சொல்றது என்னன்னா, எதிர்க்கட்சிகள் போராடுங்க, அதிமுக ஆட்சியினுடைய சில விஷயங்களை விமர்சிச்சு மக்கள் மத்தியில சொல்லுங்க. இல்ல, ஆனால் மக்கள் முடிவெடுக்கிறாங்க இல்லையா? மக்கள் தொடர்ச்சியாக திமுகவை ஆதரிக்கிறாங்கன்றது கல யதார்த்தம் வேறன்றது தானே மதிவானுடைய பேச்சா இருக்கு. நீங்க அனுமதி முழுமையா எல்லா போராட்டத்துக்கும் இந்த அரசு கொடுக்குதான்னு முதல்ல கேளுங்க. எந்த கட்சியா இருந்தாலும் இங்க போராட்டங்கள் அதிமுக ஆட்சி நடக்கின்ற பொழுது எப்படி நடந்துச்சு போராட்டம்? இப்ப என்ன நடக்குது? ஏன் எல்லாம் அமைதியா இருக்காங்க? எல்லா கட்சியும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இங்க அனுமதியும் கொடுக்கறது இல்ல, மிரட்டப்படுறாங்க. எல்லாரையும் மிரட்டப்படுறாங்கன்றது அவன் என்ன மிரட்டி இருக்காங்க? நவம்பர் 1 என்ன மிரட்டி இருக்காங்க காவல்துறை? இல்ல, இது கடுமையான இதுக்கான பதில் சொல்லணும். நவம்பர் 1 தமிழர் நாள்னு நாங்க கொண்டாடும் போது காவல்துறை எங்களை தடுத்தாங்களா இல்லையான்னு கேள்வி பேசுறேன். மதிவாணன் போராட்டம் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனமா இருக்கு. தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்துறது கூட திமுக அனுமதி கொடுக்கலையா? இல்ல, அப்பதானே மக்களுடைய குரல் வெளியில வரும். அதாவது இன்னைக்கெல்லாம் காலம் மாறி போச்சு சார். சார் சொல்றது அப்பட்டமா பொய்யா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காவல்துறை அனுமதி வழங்கலைன்னா அடுத்த நிமிஷமே கோர்ட்டுக்கு போய் நீங்க ஆர்டர் வாங்கி வந்துடுறாங்க. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு இதெல்லாம் பேசினா யாரும் எடுப்படாது சார். இந்த சொல்லணுன்றதுக்காக எதையாவது சொல்லல. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பேரணி நாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றோம் சார். எங்க போய் சார் ஆர்டர் வாங்கி வராங்க? நாங்க நடத்த சொன்னோம். உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த போராட்டத்தையும் நசுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். அரங்க கூட்டத்துல நடக்கிறதுக்கு அனுமதி யாருங்க வாங்குவாங்க? வேலை செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அரங்க கூட்டத்துல நடந்த விஷயத்தை ஏன் காவல்துறை தடுத்தாங்க? ஏன் தொடர்புபடுத்தாங்க? சார் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இல்ல சார் என்ன இல்ல சார் என்ன சொல்ல இல்ல பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு இல்ல ஒரு நிமிஷம் இவர் சொன்ன வார்த்தை அப்படியே பாருங்களேன். பட்டாசு தொழிற்சாலைக்கு போயிட்டு பார்வையிடுறாரு, விளம்பரம் தேடுறாருன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நடுநிலையாளர் என்ன பேசணும்னா, அந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்றாருன்னா 2 பக்கமும் சொல்லணும். அதிமுக என்ன பேசிச்சு, திமுக என்ன பேசிச்சுன்னு சொல்லணுமே தவிர நேரடியா இப்படி சொல்லும்போது இவருக்கு ஒரு கலர் இருக்கா இல்லையா? இல்ல அது வெளிப்படையா தெரியல இல்லையா? கலர் இல்ல, கலர் இருக்கு. பட்டாசு தொழிலாளர்கள் யாருங்க வெள்ளையும் ஜெல்லையுமா உட்கார்ந்து இருப்பாங்க பேசுறாங்க? அவர் கேக்குறீங்களா? வெள்ளையும் ஜெல்லையுமா யாருங்க இருப்பாங்க? பட்டாசு தொழிலாளர்கள் நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா?
இப்போ நீங்க நான் என்ன வீட்ல- கேக்குறேன்னா சார், இருங்க சார், பட்டாசு இருங்க சார். தொழிலாளர்கள் அதான் சார், நான் பதில் சொல்றேன். நான் எளிமையா பதில் சொல்றேங்க. எளிமையா பதில் சொல்றேன். இருங்க மதிவாணன் அவர் கேக்குறாரு ஒரு நிமிஷம் இருங்க ஒரு எளிமையா நிமிஷம் பதில் சொல்றேன் இல்ல சார். அவர் கேக்குறாரு அவர் என்ன கேட்டதுதான் எளிமையா பதில் சொல்றேன். சொல்லுங்க. பட்டாசு இடத்துல நடந்தது நான் எளிமையா சொல்றேன். இப்போ நீங்க இந்த ஷோக்கு வரீங்க, இல்ல நான் இந்த ஷோக்கு வரேன். முன்னாடி வந்து ஒரு கட்பனியோட இருந்தேன்னு வச்சுங்களேன். ஷோக்கு வரும்போது வேற போட்டுன்னு வர மாட்டேனா? இல்ல உங்க பாக்க உங்க வீட்டுக்கு பார்க்க வர அப்ப வேற ட்ரெஸ் மாத்தின்னு வர மாட்டேனா? என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டா? இது மக்களை சந்திக்கிற மக்கள் விஷயத்துல இல்ல இல்ல மக்களை சந்திக்கிறது அப்படிதான் சரி. நான் பேசுறது ஷூட்டிங் பண்ற மாதிரி பண்ணுவாங்களா? மதிவாணன் இல்ல அவர் கேக்குறாரு இல்ல மதிவாணன் அப்ப வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் எப்படி பத்தி அடிப்பாங்க? ஒரே நிமிஷம் நீங்க விவசாயம் மதிவாணன் பத்தி பேசல. நீங்க சொல்றது நீங்க பட்டாசு தொழிற்சாலை பத்தி பேசுறீங்க. இல்ல இல்ல அவர் ஒரே நிமிஷம் இருங்களேன். அவர் என்ன கேக்குறாரு, பட்டாசு தொழிற்சாலையில அவங்க வந்து அந்த அலுமினியம் அந்த பட்டாசு இதோட தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஐடி கார்டு போட்டுட்டா போட்டுட்டு இருக்குது. இப்ப விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை போய் பாக்குறாருன்னா ஐடி பட்டு வேட்டி இருப்பாங்க. கட்டிட்டு போயிருக்க முடியுமா? ஒரு நிமிஷம். கேட்டா இப்போ முதலமைச்சர் நம்ம வராரு. விவசாயத்துக்கு சொன்னோமா? விவசாயத்துக்கு சொல்லுமா? பட்டாசு நீங்க சொன்ன சொல்லணுமா? பதிலுக்கான விஷயம். நான் நீங்க விவசாயத்துக்கு சொன்ன போல. பதிலுக்கான விஷயம். நான் அவங்க என்ன விவசாயத்துக்கு கேக்குறாங்க? போல. இல்ல, பட்டாசாலைக்கு இல்ல, முதலமைச்சர் போனார்ல. எரிமலை சார் வந்து ஒரு கலரோட சொல்லும்போது நான் எதுவும் பேசுறேன். நான் பேசுறது சார் சொன்ன பட்டாசு தொழிற்சாலை டேக் போட்டிருப்பாங்களான்னு கேட்டாரு. அதெல்லாம் கேட்டாரு அவரு. ஆமா. மாற்றமே கிடையாது. ட்ரெஸ் இப்படி போட்டுதான் கேட்டாரு. சார் இன்னைக்கு வந்து பட்டாசு காலேஜ்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் ஐடி கார்டு போடணும்னு சட்டம் வந்தாச்சு சார். எப்போவோ தயவு செஞ்சு இல்ல புரிஞ்சு அவர் என்ன ஒரு சொல்றாரு? நிமிஷம். பட்டாசாலை யார் எப்படி வரா? இருப்பாங்களான்னு இல்ல, இல்ல, கேக்குறாரு. ஒரு வேலை- நல்லா சார், குளிச்சு இவங்க போயிட்டு குற்றச்சா- நான் அந்த டேகுக்கு நான் சொல்றேன், ஐடி கார்டுக்கு நான் பதில் சொல்றேன். யார் வேலை செய்யறா என்ன ஆகுதுன்றதுக்காக சொல்லப்பட்ட வாக்கு அது. நீங்க இதெல்லாம் போட்டிருப்பாங்களான்னு சொன்னா நாங்க வாங்க சாதாரணமா மீண்டும் வர ஒரு சின்ன இடைவேளை யதார்த்தத்துக்கு வாங்க இல்ல, சார். ஒரு சின்ன யதார்த்தத்துக்கு இடைவேளை வாங்க. எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். யதார்த்தத்துல இருந்து பேசுங்க. ஒரு சின்ன இடைவேளை நான் இல்ல பேசலாம். யதார்த்தம் எரிமலை இருங்க. என்பது எது? எரிமலை உடை ராமச்சந்திரன் எப்படி இருங்க. ஒரு